பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வீடியோவே போட முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் பர்சனல் லைஃப்லையும் நான் சில அச்சீவ் பண்ணணுங்கிறதுனால நான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் மாதிரி படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் யூடியூப் இப்போலாம் கொஞ்சம் விட்டுட்டேன். யூடியூப் விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் இப்போ வீடியோஸ்லாம் போடுறது இல்லை. யூடியூபே பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் லைஃப்லையும் நான் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சோடனே ரிவ்யூ போடுவேன். இப்போலாம் ரிவ்யூவே ஒரு சீரிஸ் முடிஞ்சோடனே ரிவ்யூ போடுற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் கொஞ்சம் கொஞ்சமே போட ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னா, ஏன்டா டேய் வீடியோ ஃபுல்லாக போடுறேன் ஒழுங்காக பார்க்க மாட்டிங்களாடா? சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் வீடியோ பார்த்துட்டு போவீங்களா? இப்போ என்ன பண்ணுற, இந்த வீடியோ இருக்குது ஃபுல்லாக நீ பார்க்குற, அது பார்க்க ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கு போடுறான், அந்த லைக் பட்டன் இருக்கு போடுற, லைக் பட்டன் அமுச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஷேர் இருக்கும் பாரு, அந்த ஷேரையும் அமுச்சு அனுப்புவோம் குரூப்பில், இந்த வாட்ஸ்அப் குரூப் எடு ஓப்பன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் அனுப்பு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆன் பண்ணு. ஒன்றுமே இங்கே பாரு, நான் போடுவேன், நான் போடும்போது நீ வீடியோ ஒழுங்காக பார்க்கணும். பார்த்துட்டு நீ கமெண்ட்டில் ஃபுல்லாக பார்த்தேன்னு சொல்லணும். அது இல்லைன்னா நீ எது வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு டைம் ஸ்டாம்ப் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணணும். இனிமேல் நீ கமெண்ட் பண்ணுற. ஓகே, ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலான் இருக்கோம்னா, நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்கலான் இருக்கேன். நான் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமாக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா தானே, நம்ம இந்தியா ஹோம் கண்டிஷனில் ஈஸியாக அவங்கள சுருட்டிடலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த சீரீஸ் எண்டில் பார்த்தா அவங்க இந்தியாவை ரொம்ப ஈஸியாக சுருட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு கான்ட்ராடாக்ஸ்டு ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்கேன். அவங்க ஜாலியாக உட்காந்துருக்கானுங்க, நான் சும்மா கடுப்பில் உட்காந்துருக்கேன். இப்போ என் கூட யார் இருக்கானா, கிஷோர் இருக்கான். ஹாய்டா கிஷோர். ஹாய் கைஸ். ஹாய் ரி. அப்புறம் ஷாம் இருக்கான். கம்பீர் அடிக்கணும்னாலே கரெக்டாக வந்துடுறான். மற்ற வீடியோக்கெல்லாம் கூப்பிட்டா ஆள் அப்ஸ்கவுட் ஆயிடுறாரு. கம்பீரை கடிக்கணும்னா மட்டும் கரெக்டாக வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணிடுறான். வாடா ஷாமு. வணக்கம் வணக்கம் ப்ரோ. சரி, ஓகே. நிறையா பாயிண்ட்ஸ் பேச வேண்டியது இருக்குது. ஆனாலும் வந்து நான் ஒரு ஸ்கிரிப்டாக வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக அப்படியே நம்ம போவோம். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரே மாதிரி தான் ஆடிக்கிட்டு மாதிரி இருந்துச்சு. கடைசி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாஸ்ட் கொஞ்சம் செஷனில் தான் வந்து இந்தியா கொஞ்சம் மேட்ச் தாவி போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நான் பெருசாக எனக்கு பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி தெரியல. செகண்ட் டெஸ்ட்லேருந்து தான் வந்து இந்த நிறையா குறை சொல்கிற பாயிண்ட்ஸ் ஆரம்பிச்சு. சரி, நான் ஃபர்ஸ்ட் கிஷோர்ட்டே வரேன். கிஷோர் ஆரம்பி, உனக்கு என்ன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் இந்தியாட்ட? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் டெஸ்ட் ரெண்டுமே வந்து நான் குறை சொல்கிற பாயிண்ட் தான் இருக்குது. என்ன, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பிச்சு சரியில்லைன்னாங்க. ரெண்டாவது இதில் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஆடுற செஷன் மட்டும் சரியில்லை. அதே செஷன்லனா பாதியில் இவங்க ஆடினா தப்பாக இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. எனக்கு ஒன்றும் புரியல ஏரி. ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்ன ரீசன்னே தெரியல. இப்போ டிரான்சிஷன் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் எனக்கு என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன் அக்செப்ட் பண்ண முடியல? ஏன்னா ஏன் பண்ண முடியல எனக்கு தெரியல. சொல்லு, ஏன் பண்ண முடியலன்னா, நீ எப்படி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றும் பெரிய டீம் கிடையாது. பெரிய டீம்னா ஆஸ் பிளேயர்ஸ் நான் பேட்டிங் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். இதில் நீ எத்தனை பேரை நீ இந்தியாவில் பார்த்துருக்க? டோனி டிசோர்ஜி இந்தியாவில் விளையாண்டுருக்கானா? இல்லை. ஆனால் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பாரு, இப்போ அவன் தான் சூப்பராக விளாட்றான். நீ எப்படி டிரான்சிஷன் சொல்ல? மல்ட்ரி இப்போ தான் வரான். அவங்க டீமில் ரிக்கல்டனே ஐபிஎல் ஆடுறத வச்சு நம்ம இது பண்ணிட முடியாது. ஸோ உனக்கு ஆப்போனண்ட்டாக வரவங்களும் அதே மாதிரி தான் பண்ணும்போது நீ எப்படி டிரான்சிஷன் நீ டொமஸ்டிக் ஃபுல்லாக அங்கே தான் ஆடுற. ஹரி, ஹோம்ல பொறுத்த வரைக்கும் நான் டிரான்சிஷன்றதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். ஏதோ நீ எனக்கு தெரிஞ்சு அப்ரோச் ஒன்று தப்பா இருக்கு, இல்லை வந்துட்டு நீ சொன்ன மாதிரி, நீ எங்க சேட்ல சொன்ன மாதிரி டீம் அனலைசிஸ் இல்லை வந்துட்டு கேம் பிளான், அது எல்லாமே தப்பா இருக்க மாதிரி தெரியுது. நம்ம அதை அப்படியே நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ ஷாம்கிட்ட கேட்போம். ஷாம், நீ நினைக்கிறடா இந்த டெஸ்ட் சீரீஸை பற்றி? இல்லை ப்ரோ, நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து எனக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் தெரில, செகண்ட் டெஸ்ட் மட்டும்தான் குறை சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவனால ஒரு 170 ரன் சேஸ் பண்ண முடியும், 156 ரன் சேஸ் பண்ண முடியல. என்ன சோ கால்டு எல்லா கிரவுண்ட்லயும் விளையாடுற இந்தியாவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ற கேஎல் ராகுல் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் மட்டும்தான் இந்த குப்பையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு குப்பை மாதிரி தெரியுது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வேற என்ன இல்லடா, ஒரே சீரீஸ்ல நீ இப்படி ரைட் ஆஃப் பண்றது தப்பு. எப்படிடா, இதுக்கு முன்னாடி எல்லா சீரீஸ்ல அவங்க ரெண்டு பேர் தானே ஆடிருக்காங்க. ஒன்னு இருக்குல்ல ப்ரோ, நீங்க வந்து பிளாட்டரா கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துடுறா அப்படி கேப்டன் சொல்லிட்டு பறக்க விடுறா அப்படி 200-300ன்ட்டு. இந்த சீரீஸ்ல எனக்கு அடிக்க முடியாது. ஆனதே 2 பால் தான், இதுலயும் எப்படி கடிப்பேன்? சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். டீமே நல்லா ஆடுறப்ப என்னன்னா பிட்ச் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. பேட்டிங் ஆடுறதுக்கு ஒண்ணுமே புரியல. 8 இன்னிங்ஸ்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து 2 இன்னிங்ஸ் வந்துட்டு 1 டவுன் ஆடி இருக்கான். நான் என்ன கேட்கறேன், சாய் சுதர்ஷன் எந்த பேசிஸ்ல வந்து இப்போ 1 டவுன் ஆட வைக்கிறீங்க? இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாமே ஃபால்ட்டு கம்பீர் மேல மட்டும்தான். அவ்வளவுதான். ஒரே இவன் எங்க சுத்தினாலும் கடைசியில முடிக்கிறது கம்பீர்ட்டு தான் முடிப்பாங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, நான் அடுத்த கொஸ்டினுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் இது என்னோட பர்சனலா எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் இருக்கும், நானும் கேட்கிறேன். ஏன் வந்து இப்ப கரண்ட், அதாவது நம்ம முன்னாடி எல்லா ஃபார்மேட் பார்த்திருக்கோம், ஒவ்வொரு கோச்சஸ் கீழே இருக்கும் போது பார்த்தோம்னா இந்தியா கிட்ட வந்து டெஸ்ட்டுக்கு சொல்றேன் ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து ஒரு கிளாஸி ஆடுறவன், ஒரு டிஃபென்சிவ் ஆடுறவன். நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு பால் நல்லா திங்கக்கூடிய ஒரு பிளேயர். நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா ஒரு லைக் விராட் கோலி மாதிரி ஆடுற பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கரு. அப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இப்ப இருக்க கரண்ட் இந்தியா டீமுக்கு அந்த டெம்ப்ளேட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது ஏன் இல்லாம போச்சு, இல்ல இப்ப கரண்ட் யாராக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் தேவைப்படாம போயிருச்சா, இல்ல அது மெயின்டைன் பண்ணணுமா? அதான் என் கேள்வி. ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவே கண்டிஷன்ஸை விட இப்ப இந்தியா ஹோம் கண்டிஷன்ஸ்ல தான் நம்ம பிளேயர்ஸ் வந்து விளையாடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. எல்லா இடத்துலயுமே டெஸ்ட்ல போய் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க லாஸ்ட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ் ஹோம்ல தான். அதே மாதிரி இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட ஹோம்ல தான் ஒயிட் வாஷ் ஆயிருக்காங்க. முன்னாடி என்னன்னா ஹோம் கண்டிஷன்ஸ்ல விளையாடுற ஸ்டஃப் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே குறைஞ்சு போச்சு ப்ரோ. எந்த பிளேயர்ஸ்க்குமே ஹோம்ல விளையாடுற ஒரு ஸ்டஃப் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா மட்டும்தான் ஒழுக்கமா எப்பத்துல இருந்தோ விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹோம் கண்டிஷன்ஸா இருந்தாலும் சரி, அவே ஹோம்ல ஆடுறாங்கன்னு கேட்கறத ஹோம் டொமஸ்டிக் சீரிஸ் செல்வங்க எல்லாம் ஆடுறாங்களாங்கிறத நம்ம கேட்கணும். எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இல்ல ப்ரோ, இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இந்தியன் டீம் டெஸ்ட் டீம்ல இருக்கும்போது எல்லாருமே வந்து ஓடி கிரிக்கெட்டும் T20 விளையாடுற கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க டீம்ல. நீங்க ரெட் பாலுக்காகவே தனியா விளையாடுற பிளேயர்ஸ் நீங்க டீம்ல கண்டிஷன்ஸை எடுக்க கூட மாட்டீங்க. இப்போ இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா கேன் வில்லியம்சன், ஸ்மித், ரூட் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் மட்டும் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அதனால அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அப்ப இந்தியன் டீம்ல பாருங்களேன், யாருமே இல்ல. அப்படி ஏதாவது ஒரு ரெட் பால் கிரிக்கெட் ப்ராப்பரா ஆடுற பிளேயர் சொல்லுங்க. இப்ப என்ன நடந்திருக்கு, நான் என்னைய பொறுத்த வரைக்கும் டீம்ல வந்து டிரான்சிஷன் பீரியட் நான் சொல்லவே மாட்டேன் ப்ரோ. ஆஸ்திரேலியால போய் ஆடிட்டு வந்துட்டாங்க, இங்கிலாந்துல போய் ஆடிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் டிரான்சிஷன் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எப்படின்ட்டு எனக்கு தெரியல. சரி கிஷோர், நீ என்ன நினைக்கிறடா? அதேதான் எல்லா பாயிண்ட்டும் ஷியாமும் சொல்லிட்டான், நீயும் அதான் சொல்ற. எல்லாருமே வந்து ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா இருக்காங்க. எனக்கு ஒரு ஆள் வந்து இப்ப டிஃபென்ஸே வந்து யாருமே வந்து 100 பாலுக்கு மேலேயே எனக்கு யாருமே சஸ்டெயின் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கு அப்படி ஏதாவது ஒரு விக்கெட் விட்டுறாங்க. முதல்ல வந்துட்டு ஒரு 200 பால்ஸ் யாரா பிடிப்பாங்க. இப்ப புஜாரா மாதிரி ஆளு, ரகானி மாதிரி பால்லாம் ஈஸியா வந்து அவங்களால அது பண்ண முடியும். இப்ப எனக்கு யாருமே அப்படி பண்ற மாதிரி தெரியல. எல்லாருமே ஃப்ளூயன்ட் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா இருக்காங்க. அந்த ஸ்பின் பிட்ச்ல அவனால ப்ராப்பரா டிஃபென்ஸை கவர் பண்ணியும் வைக்க முடியல, ஸ்ட்ரோக்குக்கும் தெளிவா போக முடியலனால கன்ஃபியூஷன்லயே எல்லாம் அவுட் ஆயிடுறானுங்க. அதுவும் இல்லாம இப்ப எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்ப இங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய அவுட் சைடேஜ் வாங்கின மாதிரி தெரியல. மார்க்ரம் வந்து போயிட்டான், எனக்கு நீ ஃபுல்லா கேட்ச் பிடிக்க போறேன்னு எல்லாம் போய் ஸ்டெப்ல நின்றுக்கிட்டான். ஜாலியா போய் எல்லாம் கேட்ச் நிறைய, எனக்கு ஹைலைட்ஸ் பார்க்கும்போது கூட அவன் பிடிச்ச கேட்ச் நிறைய இந்த மாதிரி இருந்தது. நிறைய அவுட் சைடேஜ், நிறைய பால் சில பால்லாம் விட்டுருக்கலாம். அதெல்லாம் போய் அவங்களே போய் ஆட போய் நிறைய அவுட் சைடேஜ் தான் மோஸ்டா விக்கெட் போனது. அது வந்து எனக்கு தெரியல அது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு. ஓகே, சொல்லு. அதான் மார்க்ரம் ரெக்கார்டே பண்ணிட்டான், 9 கேட்சஸ். ஆமா, டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியில யாரும் அப்படி பிடிச்சது இல்லையாமா அந்த மேட்ச்ல. ஆனா சத்தியமா கன்னா கேட்ச் பிடிக்கிறான்டா. எல்லாத்தையும் பாரு, அவங்க சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்டும் இந்தியாவுக்கும் நீ கம்பேர் பண்ணாலே உனக்கு அங்க முடிஞ்சு. இந்தியால ஸ்லாப்பியா பவுண்டரியில இருக்காங்க. அவன் சவுத் ஆப்பிரிக்கா அங்க பண்றத நீ பாத்தீங்கன்னா கடைசி நீ பண்ணிருக்கணும் மாசு. எப்படியும் லாஸ்ட் விக்கெட் எப்படி ஜெயிக்க தான் போறேன், சும்மா அசால்ட்டா போன அவன் அதையும் டைவர்ஸ் முடிச்சு கையில மாட்டுது அவங்களுக்கு. ஏன்னா அப்படி ஃபீல்டிங்லாம் ரொம்ப முக்கியம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு. சரி, என்னோட அடுத்த கேள்வி கேட்கறேன். இது வந்து எனக்கு தெரியல இது எப்படி நான் அதுக்கு ஃப்ரேம் பண்றது. இப்ப ஒவ்வொரு டீம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இங்கிலாந்துக்கு ஒரு அப்ரோச் இருக்கும். என்ன அப்ரோச்னா வந்து பேஸ்பால் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கு ஒரு அப்ரோச் இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு அப்ரோச் இருக்கா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கற நிலைமைக்கு வந்தாச்சு. ஏன்னா எனக்கு தெரியல யார் இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறா, ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன். இப்ப கில் எடுக்கிறானா, இப்ப வைஸ் கேப்டனா இருக்க ரிஷப் பண்ட் எடுக்கிறானா, இல்ல கம்பீர் எடுக்கிறானா, ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியா ஏதாச்சும் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்ல கேப்டன்சியே வந்து யாருமே ஃபுல்லாலாம் பண்றது மாறிக்கிட்டே. கேப்டனே இந்த ஒரு கடைசி ஒரு 10 டெஸ்ட் மேட்ச் எத்தனை பேர் கேப்டன் பண்ணாங்க நீ நினைக்கிறேன்? ஒவ்வொருத்தன் ஒவ்வொருமா இருக்கா. அதுக்கு நீ பிளேயர்ஸும் கேப்டனுக்கு அடாப்ட் ஆகணும். டெஸ்ட்டுக்கு என்ன பொறுத்த வரைக்குமே ஒரு செட்டில் டீமா இருக்கணும். நீ T20 ODI மாதிரி 11 மாத்திக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அதுவே ஒரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து டெஸ்ட்ல ஏதோ T20 மாதிரி பேட்டிங் ஆர்டரை மாத்துறது என்ன, பவுலிங்க மாத்துறது என்ன, அப்படி இருக்க முடியாது. இப்ப நீ ஆஸ்திரேலியா, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இதே டீம் தான் வந்து அவங்க ஊர்லயே ஆட போறான். ஏன்னா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹார்மர் அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து ஆட மாட்டாங்க.
எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடிக்குவான், அவ்வளவுதான் டீம். எனக்கு தெரியும் இதுதான் டீம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு உன்னால நாளைக்கு சொல்ல முடியும் நாளைக்கு என்ன 11 இருக்க போகுது. அந்த பேஸ்பாலுக்கு இருக்கானுங்க இங்கிலாந்துக்குமே உன்னால ஒரு டீம் சொல்ல முடியும். பட் இந்தியாவுக்கு நீ என்ன சொல்லுவ? இப்போ நீ எனக்கு நானே கேட்க, இப்ப சாய் சோசன் அடுத்த மேட்ச் ஆடுவானா எனக்கு தெரியல, ஜூரலும் தெரியல. பண்டே வந்து அவனே ஏதோ ஒரு இதுல ஆடிட்டு இருக்க, சரி வைஸ் கேப்டன் ஆடிடுவான். இப்ப ராகுல் மேலே கேள்வி வருது, இவன் சஸ்டெயின் ஆகுறானா, எப்பயாவது ஒரு மேட்ச் மட்டும் தான் அடிக்கிறான், ஒரு சீரியஸ் மட்டும் தான் அடிக்கிறான். ராகுல் ஒரு இதுல இருக்கு, ஜெய்ஸ்வால் ஓகே ப்ரூவ்டு. இப்படி உனக்கு பேட்டிங்லேயே ஒரு 4 பிளேயர் இருக்கும்போது வாஷிங்டன் பேட்டிங் ஆடுறே என்னன்னு தெரியல, அவன் ரோல் என்னன்னு தெரியல, பவுலிங் ஆடுறோண்டா பேட்டிங் ஆடுறான்னு. நிதிஷ் குமார் ரெட்டி அவன் என்னன்னு எனக்கு புரியல, பேசுறதே தெரியல. ஸ்கேம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான், பவுலிங்கும் போட மாட்டேங்கிறான். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து என்ன சொல்றது, எனக்கு இப்ப ஹர்திக் இது இப்ப நடக்கல, இப்ப ஹர்திக் பாண்டியா ஒரு 2018-17 சம்திங் நினைக்கிறேன், அப்ப நடுவுல இன்ஜுரி ஆச்சு. அப்ப இந்தியா ஒரு ஆல்ரவுண்டருக்கு தேடல, வரவன் போறவன் எல்லாத்தையும் புடிச்சு இந்த நீதான் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு அடிச்ச மாதிரி இப்ப ஹர்திக் பாண்டியா டெஸ்ட்டுக்கு வரமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்களுக்கு தேவைப்படுது ஆல்ரவுண்டர், அதுக்கு போட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவனை அடிச்சு என்ன பண்ண, நீ ஸ்கில் வேற வந்துட்டு இருக்கவும் மாட்டேங்குது மாதிரி. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி இதே குமார் ரெட்டி நீ வந்து இங்கிலாந்துல விட்டு ஆடினா அவனும் 2-3 விக்கெட் எடுக்க முடியும், பேட்டிங்ல ஓரளவு ஸ்கோர் பண்ணுவான். நீ இந்தியாவில எல்லாம் அரக்கோர ஸ்பேஸ்ல 120 எல்லாம் போட்டேன்னா அடிச்சிருவான். இப்ப 2 இன்னிங்ஸ்ல நீ பாரு, அவனை எக்கனாமி ரேட் 4க்கு மேல 5க்கு மேலதான் இருக்கு, டெஸ்ட்ல விக்கெட்டும் எடுக்கல. சோ அவனுக்கு பவுலிங் அதான் அதையும் எடுக்கிறீங்கன்னு தெரியல. அதுக்கு நீ ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் வந்து ஸ்பின்ன நல்லா ஆடக்கூடிய கருண் நாயருக்கே திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்ல சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், இவன் சொல்ற மாதிரி அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். நான் என்ன சொல்றேன், டீமுக்கு வந்துட்டு ஆல் ஃபார்மேட் பிளேயர் இருக்கலாம், பட் டெஸ்ட் மட்டுமே ஆடுற ஒரு பிளேயர் கண்டிப்பா இருந்தா ஆகணும். ஸோ ஆனா இந்தியாவில் அது ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா ஃபிளாம்பாயிண்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்து இது பண்றதுனால எனக்கு தப்பாகுதுன்னு தோணுது பேட்டிங்ல. பட் பவுலிங்கும் நான் கிரிட்டிசைஸ் தான் இது பண்ணுவேன். சரி ஓகே, அந்த பவுலிங் தான் கரெக்டா. நான் ஒரு கொஸ்டின் எடுத்து வரேன் பாரு, இங்க பாரு. ஆனாடா கம்பீர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா போயிடலாம்டா. ஏன் சொல்றேன்னா, ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கொண்டு வரும்போது எல்லாரும் காரி துப்புறானுங்க, அதுக்கப்புறம் அதை விட மோசமான பொருளை மார்க்கெட்ல விட்டுட்டு எனக்கு இது வேணா எனக்கு பேசாம நான் அந்த பொருளே வாங்கிக்கிறேன் மாதிரி இப்ப நம்ம ஹர்ஷித் ராணாவே பரவாயில்லன்னு தேட வைக்கிற மாதிரி கொண்டு வராரு பாத்தியா. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு பிடிச்சிருக்குது. நானும் நேத்து நானே யோசிச்சுட்டு இருந்தேன், அவுட் ஆஃப் பேசாம ஹர்ஷித் ராணாவே ஆடி இருந்திருக்கலாம் போல இருக்கேன்னு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்கிறது ஓகே தான். நான் என்ன கேக்குறேன்னா, என்ன இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஹர்ஷித் ராணா பத்தி பேசவே மாட்டோமே, அதனால ஹர்ஷித் ராணா ஆடலையா அப்படின்ற மாதிரி கேட்டேன். சரி ஓகே, இப்ப நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி வந்து நிறைய பேரோட மனசுல இருக்கும். இது வந்து ரொம்ப வருஷமா, இப்ப இல்ல ரொம்ப வருஷமா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களோட எப்பெல்லாம் அந்த டாப் ஆர்டர் தூக்குறாங்களோ கடைசி அந்த ஒரு 2-3 விக்கெட் எடுக்க முடியாதனால நிறைய மேட்ச் கை விட்டு போயிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர் வர்சஸ் டெய்லண்டர்ஸ், இது வந்து ஒரு ரொம்ப வருஷமா ஒரு காதல் கதை மாதிரி போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா இப்ப கடைசி மேட்ச்ல கூட 246 இருந்துச்சு. அங்க இருந்தா முத்துசுவாமியும் அப்புறம் இன்னொருத்தனும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இவ்வளவு பெரிய ஒரு லாங் இன்னிங்ஸ் எடுத்து வந்தாங்க. ஸோ என்ன இது, ஏன் இத்தனை வருஷமா இது தொடர்ந்துகிட்டே வருது, என்ன ஒரு பிரச்சனையா இருக்குது? இப்ப கில்லு பண்ட்டு இல்ல, அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கேப்டன்சிலுமே சரி, கோலி கேப்டன்சிலுமே அந்த மாதிரி நடந்திருக்கு டேலண்டர்ஸோட. ஏன் அப்படி நடக்குதுங்கிறது எனக்கு தெரியணும். அது 2 விஷயம் அறி. ஒன்னு வந்து அசால்ட், இந்தியன் பவுலர்ஸ்க்கு வந்து மெயின் டாப் ஆர்டர் எல்லாம் ஈஸியா கழட்டிட்டாலுமே ஓகே விக்கெட் எப்படி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்து, இவங்களே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா போட்டுட்டே இருந்தா அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி போட்டு அவன் 100 பால் ஆடிடுவான். இன்னொன்னு என்னன்னா, இவங்க டெய்லண்டர் நம்மள மாதிரி தான் அவங்களும் டெய்லண்டர்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. முத்துசாமியும் நீ பும்ராவில பேட்டிங்ல கம்பேரே பண்ண முடியாது. முத்துசாமி வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் ஆக்சுவலா. சவுத் ஆப்பிரிக்கால 11 பேருக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 இருக்குன்னு நினைக்கிறேன். கேசவ் மகாராஜ் மட்டும் டவுட்டா இருக்கு, இது எல்லாத்துக்குமே இருக்கு. சைமன் ஆர்னருமே T20 ஓப்பனிங் பண்ணியிருக்கான் எஸ்எக்ஸ்க்கு நினைக்கிறேன். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டீம் அந்த மாதிரி அவங்க டெப்த் இருக்கு. டெய்லண்டர்ஸ் அவங்களால பவுலிங்கும் நல்லா பண்ண முடியும், பேட்டிங் நல்லா பண்ண முடியும். ஜான்சன்லாம் ஒரு ஆளை திருப்பி விட்டு போயிட்டான். பட் இந்தியாவில் நீ யார்ட்ட அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணும்? சிராஜ் கிட்ட மேக்ஸிமம் 20 பால், பும்ராட்ட ஒரு 20 பால் வச்சுக்கோ. குல்தீப் யாதவும் பேட்ஸ்மேன் சொல்ற, பட் ஸ்கோர்லாம் பண்ண முடியாது. மேபி அவனால் பால் பிடிக்க முடியும் கரெக்டா, ஒரு 100-150 பால் இந்த மாதிரி பிடிக்க முடியும். ஸோ இந்தியாவில் உனக்கு ஒரு கடைசி 4ன்றது நிதிஷ்குமாருக்கு அடுத்து வர எல்லாருமே உனக்கு மேக்ஸிமம் 10 பால்னு தெரிஞ்சு போச்சு. பட் நீ மற்ற டீம்ல எல்லா டீமுமே பேட் பிடிக்க தெரியுது. இப்போ இங்கிலாந்துமே வந்து பிரைடன் காஸ்ட்னால ஒரு 40 ரன் அடிக்க முடியும், ஆர்ச்சர் எல்லாமே அடிக்க முடியும். பட் இந்தியாவில் வந்து பவுலர்ஸ் வந்து பேட்டிங் பண்ண மாட்டாங்க, அது ஒரு இஷ்யூ. பட் இன்னொன்று எனக்கு மென்டாலிட்டி தான் தோணுது. நீ கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு அவங்க ரொம்ப அசால்ட்டா சரி அவங்களே கொடுத்துருவாங்க, தேர் நார்மல் டெய்லண்டர்ஸ் நினைக்கிற மாதிரி தோணுது எனக்கு. சரி ஓகே, இப்ப வந்து இப்ப கடிக்கிறதெல்லாம் கடிச்சாச்சு. இப்ப நம்ம சில பேரை பாராட்டுவோம், கொஞ்சம் பேரை. சரி கிஷோர், சவுத் ஆப்பிரிக்கால நீ யாரெல்லாம் வந்து பாராட்டணும்னு ஆசைப்படுற, அதை அப்படியே பாராட்டி பாராட்டலாம்னு ஆசைப்படுறேன். கூட சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு மீம் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க டக் அவுட்ல அப்படியே உள்ள போய் செலிப்ரேட் பண்ற
ஆக்சுவலா டோட்டல் டீம் தான் எரி. ஆக்சுவலா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா கம்பீர் இதுதான் ட்ரை பண்றான். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்டார் கல்ச்சர் உடைச்சனாலதான் இப்ப ரிசல்ட்ஸ் வருது. மொத வந்துட்டு ஏபிடி அந்த மாதிரி லெஜண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஏபிடி காலிஸ் அந்த மாதிரி பிளேயர் இருக்கும்போது நாங்க 2015 உனக்கே தெரியும் வந்து 3-0 கேவலப்பட்டு தான் போவோம். 19 அப்படிதான். இப்ப பார்த்தேன்னு வையேன் எனக்கே தெரிய மாட்டேது யார் அடிப்பா. எனக்கு அப்ப தெரியும் டிவிலியர்ஸ் தான் 50 ரன் அடிச்சா ஜெயிக்கலாம், இல்ல டூப்ளசி ஒரு 100 ரன் அடிச்சா ஜெயிக்கலாம், இல்ல அம்லா அடிச்சா ஜெயிக்கலாம் அப்படின்னு தெரியும். இப்போ என்ன யாருனாலையுமே சொல்ல முடியல. பவுமா அடிக்கிறான்னு அடிப்பான், ரிக்கல்டனுக்கு ஸ்டார்ட் வேணும்னா கொடுக்குறான், மார்க்ரம் கொடுக்குறான், டிசோர்ஜி சூப்பரா ஆடிட்டு இருக்கான், ஸ்டப்ஸ் அவனா கேட்டு ஒன் டவுன் வந்து எனக்கு ஒன் டவுன் தான் வேணும்னு சொல்லி ஆடி அங்க ப்ரூவ் பண்ணிட்டு போறான். முத்துசாமி அதே மாதிரி தான் ப்ரூவ்டு, ஜான்சன் அதே மாதிரி தான், ஹார்மரு என்னமோ இந்தியாக்கே எடுத்துட்டு வந்த மாதிரி அந்த பவுலிங் போட்டு இருக்கான். ஸோ நீ சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ரென்த்தே இப்போ அதான் நினைக்கிறேன். இந்த ஃபார்மேட் மட்டும் இல்லை, இப்போ ஆல் ஃபார்மேட்ல வந்துட்டு அவங்க வந்து பிளேயர் டிபெண்டா இல்லை, டீம் டிபெண்டா இருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ கம்பீர் இன்ஃபியூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டார் கல்ச்சர்ல உடச்சிட்டு 11 பேரும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு ஹோம் லாஸ் வந்து எனக்கு ரீசனா படல. நான் அதுதான் சொல்றேன், சரி டிரான்சிஷன்லாம் ஓகே, பட் நீங்க ஹோம்ல லாஸ் ஆயிட்டு இதுதான் காரணம்ன்ற சொல்றதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். பட் சவுத் ஆப்பிரிக்காக்கு எவ்ரி ஒன் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அப்புறம் பவுமாவோட கேப்டன்சி நீட்டா பின் பாயிண்ட் தான் பண்றான், எங்க நிக்க வைக்கணும் எங்க எடுக்கணும் ஷார்ட் லெக் எல்லாம் சூப்பரா பண்றான், காமா இருக்கான், கண்டிஷன்ஸ் புரிஞ்ச ஏதோ இவன் ஹோம் டீம் கேப்டன். எனக்கு மேட்ச் பார்க்கும்போதே சவுத் ஆப்பிரிக்கா தான் ஹோம் டீமா இருக்கு. காமா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஷார்ட் பால் பிளான்லாம் இந்தியா ட்ரையே பண்ணல. ஷார்ட் பால் பிளான் ஜான்சன் ஒரு பால் இதுக்கு போட்டுலாம் எடுக்கவே இல்லை, எல்லாமே ஷார்ட் பால். அக்ரி பண்ணியாரு நீ ஃபாஸ்ட் பவுலர் அப்படிதான் போட்டிருக்கணும். இந்தியால யார் ஷார்ட் பால் போட, எல்லாம் அந்த நார்மல் டெஸ்ட் மேட்ச்ல இருந்தே போட்டுக்கிற ஃபோர்த் செம் அவன் டிரைவ் அடிச்சு போயிட்டே இருந்தான். ஸோ தே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா காட் ரிசல்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா வாஷிங்டன் சுந்தர் கிரெடிட் கொடுக்கலாம். ஏன்னா வந்து இவனுங்க எங்கெங்கெல்லாம் இறக்கி விட்டாங்களோ அங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஜடேஜா பட் எனக்கு ஒரே நிமிஷம் வாஷிங்டன் மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். எனக்கு மோர் ஆஃப் பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி. எனக்கு நீ ஒன் டவுன் வாஷிங்டன் சுந்தர் இறக்குனது கூட எனக்கு தப்பாவே தெரியல. ஏன்னா ப்ரூவ் பண்றான் பேட்டிங் ஓரளவுக்கு ஆடிடுறான். பட் பவுலிங்ல எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்லை. நீ அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஹரி ஆஃப் ஸ்பின்னர் அங்க நீ ஆப்போனன்ட் டீம்ல ஹார்மர்ல எப்படி போட்டிருக்கான், வாஷிங்டன் சுந்தர் கண்டெயின் பண்றான். 25 ஓவர் போட்டு 10 ரன் 5 ரன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. விக்கெட்ஸ் வரது இல்லை, எடுக்கணும். ஹரி இப்போ நீ இந்தியாவில நீ பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் உனக்கே தெரியும் யார் யார் எப்படி போனேன். அஸ்வினே சொல்லு, மேட்சுக்கு மேட்ச் 5-5-5 எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். இப்போ நீ பாத்தீங்கன்னா எனக்கு வாஷிங்டன் சுந்தர் ட்ரபிள் பண்ற மாதிரி தெரியல, சும்மா ஓவரை கடத்திட்டு போறான். அதுவே உனக்கு எக்ஸ்ட்ரா இது. ஜடேஜாவும் அந்த டைப் ஆஃப் பவுலர் தான், அக்ரி பண்ணிக்கியா? பிச்சில் ஏதாவது இருந்தா மட்டும்தான் ஜடேஜானால ஏதாவது பண்ண முடியும். சொல்றேன் இப்போ நீ சுந்தர் கிட்ட நான் மோர எக்ஸ்பெக்ட் பண்றேன் பவுலிங்ல, அது இல்லாதனால ஒரு ரெண்டே வீக்கார மாதிரி தெரியுது. குல்தீப் அதனால எக்ஸ்ட்ரா ஃபிளைட் பண்ணி விக்கெட் எடுக்கணும்னு பார்த்தா அவன் ரன்ஸ் போயிட்டு ஓரளவு விக்கெட் எடுக்கிறான். சுந்தரோட பவுலிங் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நீங்க பேட்டிங்னால நம்ம அவனை விட்டுறோம், பவுலிங் வந்து நமக்கு பெருசா தெரிய மாட்டேன். பேட்டிங் ஏன்னா அவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா பண்றான். டீம்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன்னா வாஷிங்டன் சுந்தர் தான். பட் பவுலிங் வந்து எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்லை. அதுவுமே ஒரு ரீசன் தான் சொல்லுவேன் நான் லாஸ்ட். இப்போ நீ சொல்லு நெக்ஸ்ட். சரி ஓகே, எல்லாத்தையும் இப்போ சொல்லியாச்சு. இப்போ அடுத்து லாஸ்ட்டாக ஒரு கேள்வி தான். சரி இப்போ இந்தியா இப்போ என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட் சீரீஸே இல்லை, அதுக்கடுத்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டுங்கிறாங்க. இப்போ நடுவில் என்னென்னலாம் மாறலாம், இப்போ இருக்க பிளேயர்ஸ் மறந்து போகலாம், ஐபிஎல்லேருந்து புதுசாக பிளேயர்ஸ் உள்ளே வரலாம், என்னன்னாலும் மாறலாம். ஸோ இந்தியா என்ன பண்ணணும் இப்போ, அதுக்கு அடுத்து அவங்க மூவிங் ஃபார்வர்ட் டு டெஸ்ட் கிரிக்கெட் என்ன பண்ணணும் இந்தியா? எல்லா பிளேயர்ஸையும் ரஞ்சியில் ஆட சொல்லுங்க, டொமஸ்டிக் ஆட சொல்லுங்க, போயிட்டு டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்ட்டு போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. கிஷோர் நீ நினைக்கிறடா? எனக்கு அது டொமஸ்டிக்லாம் அவ்வளோ ஒன்றும் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்லாம் எனக்கு ரொம்ப எல்லாம் இதாக இருக்க மாதிரி. டொமஸ்டிக்லானாலும் சரி ஆடணும் அது ஓகே, பட் இருந்தாலும் வந்து டீம்ல வந்து 2-3 பிளேயர் வந்து டெஸ்ட் பால்லே ஊர்ற மாதிரி பிளேயர்ஸ் ஒருத்தன் வந்தா எனக்கு பெட்டர்னு தோணுது. சர்ஃப்ராஸ் கானு, ஏன்னா அவங்களாம் வேற ஃபார்மேட் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்படி இருக்கவங்கள ஒன்று எடுத்து வைங்க. இல்ல கொஞ்சம் இந்த டிரான்சிஷன் பேஸ் வரைக்குமே இந்த ரகானே அவன் ரிட்டையர் ஆகாம தான் இருக்கான். நான் இப்போ கூட நான் காலையில பார்த்து 60 ரன் அடிச்சா சையத் மூசா கட்டிட்ட டெஸ்ட்டும் ஆடிட்டு தான் இருக்கான். ஸோ அந்த மாதிரி பிளேயர் சும்மா ஒரு 2 சீரியஸ்க்கு லேர்னிங் ஃபேஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது. சரி ஓகே, இப்போ கம்பீரை பத்தி பேசி ஆகணும். அவர் இன்டர்வியூல சில இது பேசினாரு. நான் அது எனக்கு எப்படின்னா நான் எப்பப்பெல்லாம் கடுப்புல இருக்கேன்னா இப்போ கம்பீர் இன்டர்வியூ பார்க்கும்போது எப்படி ஒரு மனுஷன் வந்து தன் பேஜ் திறமையாலே வந்து எல்லாத்தையும் அப்படியே என்ன சொல்றது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் கூட தெரியல. அப்படியே வந்து என்ன அப்படிலாம் இல்லையே ஏன் இப்படி அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல்னு கூட சொல்ல முடியல, ஒரு மாதிரி அவர் சமாளிச்சுட்டு போயிடுறாரு. அவர் நிறைய பேசியிருக்காரு. பட் ஆனா நான் இதெல்லாம் எனக்கு நமக்கு தேவையோங்கிறத மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து எல்லாரும் வந்து நீங்க வந்து என்னென்ன சொல்றீங்க, நியூசிலாந்து சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் ஒன்னா பாக்குறீங்க, அதை அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா வந்து நியூசிலாந்து சீரீஸ்ல ஆன மொத்த 11 வேற, இங்க ஆடுற மொத்த 11 வேற. அங்க வந்து பஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் இருந்தாங்க, லைக் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அப்புறம் அஸ்வின், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா
சில இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ், மிச்சம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 10-15 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காது தான். ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணுறதே தப்பு தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுவீங்க. ஏன்னா அப்படிதான் ஒர்க் ஆகுது மீடியா. ஓகே, அக்ரி பண்ணிக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல அதே மாதிரி எல்லாம் 10 மேட்ச் 5 மேட்ச் தான் அடிப்பாங்க. எடுத்து பார்க்க சொல்லு. டோனி டிசோர்ஸ் எத்தனை மேட்ச்னு பார்க்க சொல்லு. ரிக்கல்டன் எத்தனை மேட்ச்னு பார்க்க சொல்லு. இல்லடா பஞ்சா பார்க்கும்போதுன்னு சொல்றாரு. இப்ப நானே 6 பிளேயர் சொல்றேனே சவுத் ஆப்பிரிக்கால. ஹார்மர் 23 மேட்ச் தான் ஆடி இருக்கான். எல்லாருமே அப்படிதான். நீ ஹோம் லாஸுக்கு அந்த கம்பீர் சொல்ற ரீசன்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இல்ல அவர் அக்செப்ட் பண்ண சொல்ல. இப்ப நம்ம கம்பேர் பண்றோம்ல நியூசிலாந்து ஹோம் சீரீஸ்ல இப்படி பண்றான்னு, அதுக்கு அவர் சொல்றாரு அப்படி. அவனை திட்டவும் மாட்டேன். பட் கோச் என்ன ஏறி பண்ண முடியும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்குமே குழப்பமா தான் இருக்கு. யார் என்ன பண்ணணும் கிஷோர்? ஏன் சொல்றேன்னா முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தா ஆன் ஃபீல்ட்ல பாத்துப்பா. இப்ப ஆன் ஃபீல்ட் இல்லாத போது கோச்சுக்கு அங்க ஹை ரோல் இருக்குல்ல கிஷோர். நீ அது எப்படி? அவனுக்கே ஒண்ணும் தெரியாது. அவன் நீங்க எது கேள்வி கேக்குறீங்க? அவனை விட்டுருங்க. அதான் நான் சொல்றேன். நீ எந்த மாதிரி ஏறி சொல்ற? பிளானிங் சொல்றியா? பிளானிங் சொல்றேன் நானு. பிளானிங் அது பண்ணணும்ல. இப்ப வைஸ் கேப்டன் பண்ணிட்டு போட்டிருக்கான். பண்ணிட்டு எத்தனை மேட்ச் கேப்டன்சி பண்ணிருக்கான் அது பாக்கணும். அது இல்லைன்னா இப்ப சொல்லி ஆகணும்ல கிஷோரு. இப்ப பேட்டிங்க்கும் கேட்க முடியாது. இப்ப கோச்சா சொல்லணும்ல, அது கூட சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன உட்கார்ந்துருக்கணும் அங்க இடத்துல? கரெக்ட். அட்லீஸ்ட் அந்த பிளான், இந்த ஃபீல்டிங் இந்த பேட்ஸ்மேனுக்கு வைக்கணும், இவங்க இதுல வீக், அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு. எனக்கு ஃபீல்டிங் செட்டப்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுதான் இப்ப பண்ற நம்ம கேள்வி கேட்க முடியாது. கேட்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன் சொல்லிட்டு ஓடிடுவான். அப்ப யாரு அப்ப கோச் தானே கேட்டாகணும். கோச்சுக்கே எல்லாம் ஒண்ணும் தெரியாது ப்ரோ. என்ன ப்ரோ கம்பீர் இதுக்கு முன்னாடி எங்க கோச் பண்ணிருக்கான்? அவனுக்கு என்ன தெரியும் கோச்சிங்க பத்தி? அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான் இவன் கேக்குறது. அவன் எங்க பண்ணிருக்கான் கோச்சிங்? ஏதாவது கதறிக்கிட்டு இருக்கேன்டா. நான் இத்தனை பண்ணி என்ன கூப்பிடுறேன்னு கதறிக்கிட்டு இருக்கேன். அவனோட பிளேஸுக்கு எதிர்பார்க்கறான் அவன். பட் கரெக்ட் தான். நீ பேட்ஸ்மேன் இவ்வளவு பேசுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் டெஸ்ட்ல. அதே மாதிரி தான் இருக்கு கோச்சுக்கும். என்ன அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஸ்டாருக்கு போட்ட ஒரு பால், அபிஷேக் சர்மா அவுட் ஆன அந்த ஒரு பால், அதை வச்சு கேகேஆர் ஜெயிச்சானுங்க. டீமுக்குள்ள வந்தான், டீம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இப்ப அவனுக்கு என்ன தெரியும்? எங்கேயாவது ஒரு கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எங்கேயாவது டீம் லீட் பண்ணிருக்கானா? கோச்சா லீட் பண்ணிருக்கானா? ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு தெரியுமா? ஸ்ட்ராட்டஜிக் பிளானரா இருந்திருக்கானா? ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நம்ம கொஞ்சம் டைம் தரணும். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, நம்ம கொஞ்சம் டைம் தரணும் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணியிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். அவன் இப்ப நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான், ஆனா பொய் சொல்லுவான். அதுதான் ஹைப்போக்ரிட். நான் என்ன கேட்கிறேன், யங்ஸ்டருக்கு டைம் ஆகும் அப்படின்னா இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயரை தூக்கிட்ட. எதுக்கு தூக்குற? எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம், எனக்கு யங்ஸ்டர் தான் வேணும் அப்படிங்கிற. யங்ஸ்டர்கிட்ட ரிசல்ட் வரலன்னா எனக்கு டைம் கொடு அப்படிங்கிற. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றான்ட்டு. மண்டியில் அடி வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் போற மொத்தமா தூக்கி கூடாது. கரெக்ட். 1-2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராவது வச்சிருக்கணும் பேட்டிங் யூனிட்ல. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால அட்லீஸ்ட் பவுமா வச்சாவது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் விக்கெட் போறப்ப அவன் நின்று ஏதாவது ஸ்டெபிலைஸ் பண்றதுனாலதான் அவங்க சப்போர்ட்ல ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒருத்தான வச்சிருக்கணும்ல. பேட்டிங் யூனிட் இப்ப எனக்கு லீடரே யாருன்னு தெரியல. யாரு லீடரு? சவுத் ஆப்பிரிக்கான எல்லாம் சொல்ல முடியும், பவுமாவை சுத்தி தான் டீம் இருக்கு. அவன் அவனும் மார்க்ரம் தான் ஒரு மாதிரி லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்தியாவில நீ யாரு சொல்ற? லீடர்ஸ் அவங்கதான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் படி யாரு? எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் யாரு நினைக்கிறேன்னா, அவங்க யார போஸ்டர் பையா பிரசன்ட் பண்றாங்க? கில்ல தான் பிரசன்ட் பண்றாங்க, பண்ட பிரசன்ட் பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன் பிரச்சனையேன்னு. இப்படி ஒரு அதான் பிரச்சனையே. அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் பேட்ஸ்மேன் பேட்டிங்க்கு வந்துட்டு அவனை நம்பி இங்கிலாந்து என்ன பேஸ்பாலா இருந்தாலும் யாரை நம்பி இருக்கு? ரூட் அப்படின்ட்டுருவாங்க ஒரே போட. அந்த மாதிரி ஒன்று இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்புறம் லாஸ்டா என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் கேட்டாரு எப்படி உங்க கோச்சிங் கண்டினியூ பண்ணுவீங்களா இப்ப நீங்களும் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இது ஏன் நான் முடிவு பண்றது இல்ல, பிசிசிஐ டிசைட் பண்றதுதான் என் ஃபியூச்சரை. நான் திருப்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னதுதான் இப்பயே சொல்றேன். நான் எப்பயுமே என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட் என் டீம் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன், அப்புறம் தான் என்னோட ரோலை ப்ரையாரிட்டைஸ் பண்றேன் மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்? பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எதுவுமே எனக்கு ஒரு ஒழுங்கான பதில் மாதிரியே எனக்கு தெரியல. ஒருத்தனை கிரெடிட்ஸ் திருடுறான்னு அடிச்சு போட்டு இப்ப நான் தான் ஏசியா கப் ஜெயிச்சேன், நான் தான் அதை சொல்லிருந்தேன். நீங்க அதை சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பிசிசிஐ சொல்றதுதான் அவங்க எனக்கு கண்ட்ரியை விட எனக்கு டீமை விட என்ன ப்ரையாரிட்டிஸ் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் பை த வே பாத்தீங்கன்னா நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கேன், ஏசியா கப் ஜெயிச்சிருக்கேன். அதே நான் நீங்க நோட் பண்ண மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு அப்படியே. அதான் அப்ப நாங்க சொல்லலாம்ல, நியூசிலாந்து தோத்துருக்கீங்க, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்துருக்கீங்க, பங்களாதேஷ் கூட வெஸ்ட் இண்டீஸ் கூட மட்டும்தான் ஜெயிச்சிருக்கீங்க டெஸ்ட்ல. இப்படி நம்ம சொல்றதை மட்டும் அவரால் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது இல்ல.
இல்லடா நான் என்ன சொல்ல வரேன்னா கம்பீர் வந்து எனக்கு இங்க நான் இப்பவும் சொல்றேன் கம்பீர் வந்து லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல இருக்கலாம் அது தப்பே கிடையாது லிமிட் எனக்கு தெரிஞ்சு இப்ப கரண்டா இருக்கு இந்தியா டீமுக்கு லிமிடெட் ஓவர் ஃபார்மேட் கோச்சே இல்லைனாலும் ஜெயிப்பாங்க ஏன்னா வந்து லிமிடெட் ஓவர் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் ஒரு நிமிஷம் இங்க அவங்க ஸ்டாப் பண்றேன். கோச்சே இல்லைனாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கிற இடத்துக்கு கம்பீர் லிமிடெட் ஃபார்மேட்ல வந்து கோச்சா இருக்கலாங்கிறது எந்த விதத்துல இல்ல சார் ஹரி சொல்றத கூட நான் அக்ரி பண்ணிப்பேன். ஏன்னா லிமிடெட் ஃபார்மேட்ல கம்பீர் ஏன்னா அட்லீஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர் இந்த பேட்டிங் ஆர்டர் ஏன்னா இப்ப அப்படிதான் போகுது T20 ODI எல்லாம் வந்துட்டு ஒரு ஆள் நம்பி இல்லாம சும்மா எவனை வேணா எங்க இறக்கி விட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் இப்ப சொல்றேன். நான் என்ன கேட்கறேன்னா நான் அஃபன் பண்ணது வந்து கோச்சே இல்லைனாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கிற டீமுக்கு கம்பீர் எங்க போய் என்ன பண்ண போறான்? ஐயோ நான் தெரியலையாம தேவையில்லாத பாயிண்ட் சொல்லிட்டேன் போல இருக்கு. கரெக்ட் தானே ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தானே. இப்போ இந்த ஏதோ ஒரு சீரீஸ்ல வந்துட்டு யாரு VVS லட்சுமணன் கோச்சா இருந்தான் அந்த சீரீஸ் ஜெயிச்சானுங்க. இல்ல நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சுக்கிறேன். லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்டுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்டா இருக்கு இந்தியா டீம் கோச் தேவைப்படாது. ஏன்னா லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல மத்த டீம் நீ கம்பேர் பண்ணும்போது இந்தியா அஸ் அ பிளேயர்ஸ் அஸ் அ டேலண்டா ஃபார் ஹெட்டா இருக்குது. ஸோ நீ என்ன முட்டாள்தனம் பண்ணாலுமே வந்து 1-2 பேர் கிளச் பண்ணா ஜெயிச்சிடலாம் மேட்சை கொண்டு வந்துட முடியும். ஆனா டெஸ்ட் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் உனக்கு டியூரேஷன் அதிகம். ஸோ ஈஸியா கேம் மாறும். ஸோ நீ நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டே இருக்கணும். ஒரே ஸ்ட்ராட்டஜில ஒரு நாள் 5 நாள் ஸ்டிக் ஆன் பண்ணவே முடியாது. ஸோ அங்க வந்து ஒரு கோச் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் தேவைப்படும். அங்க கம்பீர் அது இல்ல யோசிக்காம இருந்தாருன்னா கன்ஃபார்ம் சஸ்டெயின் பண்ண முடியாது. சரி ப்ரோ நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடு. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா நீங்க அப்ப கம்பீரோட மொத்தமோட ஸ்ட்ராட்டஜி இன்டெலெக்சுவல் அவனோட மைண்ட் எல்லாமே வந்து டெஸ்ட்ல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிதானே? ஆமா அவன் இன்னும் பண்ணல. இப்போ பிளேயர்ஸ்க்கும் டெட்லைன் இருக்கு. இத்தனை மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு டீம்ல இடம் ஸ்பாட் இருக்கு இல்லைன்னா வேற ஒருத்தர் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு டெட்லைன் இருக்கு. கம்பீருக்கு அந்த டெட்லைன் எப்போ வரும்? டென்யூர்னு மட்டும் சொல்லாதீங்க. அக்ரிமெண்ட் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. அது என்ன மாதிரி போகும்னு தெரியல எனக்கு. ஸ்போர்ட்டாலாம் பேசல நான் சீரியஸா கேக்குறேன். இல்ல கரெக்ட் தான்டா. இப்ப எல்லாரும் இப்ப இங்கிலாந்துல பாத்தீங்கன்னு வச்சுக்க இங்கிலாந்து ஆடுற மட்டி கிரிக்கெட்டுக்குலாம் பெண்டர் மெக்காம எப்பயோ தூக்கி இருக்கணும். அவனுங்க அதை தூக்கவே மாட்டாங்க. ஆனா இந்தியால அது பண்ணுவாங்களா இல்ல இன்னொரு பிரெண்டன் மெக்கலம் கதை இந்தியாவுக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியல. ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சேஞ்ச் வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே கம்பீர் கொண்டு வந்தீங்க டீமுக்குள்ள. கம்பீர்னால அந்த சேஞ்ச் கொண்டு வர முடியலன்னா கம்பீரே தானே தூக்கணும். அப்போ முதல்ல அஜித் இருக்கிற தூக்குங்க அதுக்கப்புறம் கம்பீரை தூக்குங்க. நல்ல காம்போ போட்டுக்கிட்டு விளாண்டுகிட்டு இருக்கானுங்க உள்ள ஜாலியா இருக்கானுங்க 2 பேரும். கரெக்ட். சரி நீ கம்பீர் சொல்றதுக்கு அவனையும் சேர்த்து சொல்ல இந்த செலக்டர் இருக்கானே அவனையும் சேர்த்து சொல்ல. 2 பேரும் சும்மா ஷார்ட்டுக்கிட்டு டெஸ்ட் கிரிக்கெட் ஒழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்தியாவுக்கு பாவம். இல்ல 2 பேரும் பேசாம ஒயிட் பாலுக்கு இருந்துட்டு போட்டானா அதான் சொல்றேன்ல ஒயிட் பாலுக்கு தேவையே இல்ல. ஒயிட் பால் இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க பொட்டன்சியலை வச்சு ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம். டெஸ்ட்டுக்கு கன்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் வேணும். ஒரு திங்கிங் மைண்ட் வேணும். கரெக்டா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும். சரி ஓகே நாங்க நல்லா பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ODI சீரிஸ் வருது. அதோட ரிவ்யூ போடுவோம். அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் ஷெட்யூல் வேற வந்துருச்சு. அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். நிறைய கிரிக்கெட் வருது. நம்ம அதை பத்தியும் பார்ப்போம். IPL அப்படி நிறைய வருது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற டக்குன்னு வரும். So next இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். Until then it's bye from Hari. Bye guys. Bye bye. Bye bro. Bye.